Hello girls and boys, welcome to Blackboard Techniques. இந்த வீடியோல நாம பயிற்சி 1.4ல இருக்கிற 7th ப்ராப்ளம் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இருக்கிற பயிற்சி கணக்குகள், எடுத்துக்காட்டு கணக்குகள் எல்லாமே என்னோட பிளேலிஸ்ட் தமிழ்ல இருக்கும். வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. செக் பண்ணிக்கோங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நம்ம 7th ப்ராப்ளம் கொஸ்டின் என்னன்னு பார்ப்போம். கீழே கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு சார்பும் இருபுற சார்பா இல்லையா? உன் விடைக்கான காரணத்தை கூறுக. First sub-question f colon r tends to r ஆனது f of x equal to 2x plus 1t. Second sub-question f colon r tends to r ஆனது f of x equal to 3 minus 4x square. இப்போ இதுல ரெண்டு ஃபார்முலா, அதாவது ரெண்டு சார்பு கொடுத்துருக்காங்க. இது சார்புக்கான ஃபார்முலா, இது இன்னொரு சார்புக்கான ஃபார்முலா. இந்த ரெண்டு சார்புமே இருபுற சார்பா இல்லையான்றதை செக் பண்ணணும். அதுக்கான ரீசன் என்ன? இது இருபுற சார்பு இல்லைன்னா அதுக்கான ரீசன் என்ன? இருபுற சார்புனா அதுக்கான ரீசன் என்ன? அதை நம்ம ஆன்சர்ல எழுதணும். அப்போ இந்த கான்செப்ட், இந்த கொஸ்டின்ல இருபுற சார்பு அப்படின்ற கான்செப்ட் நமக்கு என்னன்னு தெரியும். இப்போ நம்ம ஆன்சர் என்னன்னு பார்ப்போம். இப்போ ஆன்சர்ல நான் கொஸ்டின் இங்க எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் சார்பு f of x is equal to 2x plus 1t. இப்போ நான் ஆன்சர்ல இப்போ இதைதான் நம்ம இருபுற சார்பா இல்லையான்றதை செக் பண்ண போறோம். இப்போ இருபுற சார்பு அப்படின்னா என்ன கான்செப்ட்னா, இப்போ ஒரு சார்பு இருபுற சார்பு அப்படின்னா என்னன்னா, அது ஒன்றுக்கொன்றான சார்பாகவும் இருக்கும், மேல் சார்பாகவும் இருக்கும். ஒரு சார்பு ஒன்றுக்கொன்றான சார்பாகவும் மேல் சார்பாகவும் இருந்துச்சுன்னா அது இருபுற சார்பு. இப்போ இங்க நமக்கு ஒன்றுக்கொன்றான சார்புனா என்ன, மேல் சார்புனா என்ன, அது நமக்கு தெரியணும். இப்போ ஒன்றுக்கொன்றான சார்பு அப்படின்னா ஆல்ரெடி நம்ம வீடியோஸ்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ரெண்டு கணம் இருக்கு, முதல் கணம் இரண்டாவது கணம். அப்போ முதல் கணமா நம்ம இன்புட்னு எடுத்துப்போம், இரண்டாவது கணமா அவுட்புட்னு எடுத்துப்போம். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் கணம்ல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுக்கும் உறவு இருக்கணும், கனெக்ஷன் இருக்கணும். அடுத்த கணம்ல இருக்கக்கூடிய உறுப்புகள் கூட கனெக்ஷன் இருக்கணும். ஆனா ஒவ்வொரு அவுட்புட்டுமே டிஃப்ரெண்டா இருக்கணும், ஒரு சேமான அவுட்புட் வரக்கூடாது. அதாவது டிஃப்ரெண்டான இன்புட்டுக்கு சேமான அவுட்புட் வரக்கூடாது, டிஃப்ரெண்ட் இன்புட்டுக்கு டிஃப்ரெண்ட் அவுட்புட் தான் வரணும். அப்போ அது அது ஒன்றுக்கொன்றான சார்பு. அதாவது முதல் கணம்ல இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கு கனெக்ஷன் இருக்கணும், எல்லா அவுட்புட்டுமே வித்தியாசமானதா இருக்கணும், அப்படின்னா அது ஒன்றுக்கொன்றான சார்பு. அப்புறம் அதுக்கப்புறம் மேல் சார்பு அப்படின்னா என்னன்னா, இரண்டாவது கணம்ல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுக்கும் உறவுகள் இருக்கணும், அட்லீஸ்ட் ஒரு உறவாச்சும் இருக்கணும், அது மேல் சார்பு. ஒன்றுக்கொன்றான சார்பு முதல் கணம்ல இருக்கக்கூடிய உறுப்புகள், மேல் சார்பு இரண்டாவது கணம்ல ஃபோக்கஸ் பண்ணணும், அதுதான். இப்போ இந்த மாதிரி ஒரு சார்பு ஒன்றுக்கொன்றான சார்பாகவும் மேல் சார்பா இருந்துச்சுன்னா அது இருபுற சார்பு தான் கொஸ்டின். நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, இந்த ஒரு சார்பு கொடுத்துட்டு இது இருபுற சார்பா இல்லையா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். இப்போ நம்ம கொஸ்டின் எழுதியிருக்கோம், f of x is equal to 2x plus 1t. இதுல xன்றது இன்புட். ஓகே, xன்றது முதல் கணம்ல இருக்கக்கூடிய உறுப்புகள், f of xன்றது அவுட்புட், அதாவது இரண்டாவது கணம்ல இருக்கக்கூடிய உறுப்புகள். ஓகே, இது ஃபர்ஸ்ட் கணம். இப்போ அம்புக்குறி வரைபடம் வச்சு வரையும் போது இது x, இது ஃபர்ஸ்ட் கணம், f of xன்றது இரண்டாவது கணம். அதாவது இது இன்புட், இது அவுட்புட். நம்ம தமிழ் சொல்லும் போது xன்றது உள்ளீடு, f of xன்றது வெளியீடு. ஓகே, அப்போ இங்க நம்ம இந்த x, அதாவது இன்புட்டுக்கு உள்ளீடு வேல்யூஸ் டிஃபரெண்டான வேல்யூஸ் அப்ளை பண்ணி இந்த ஃபார்முலால அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க போறோம். இப்போ எக்ஸுக்கு நம்ம என்ன வேல்யூஸ் வேணாலும் கொடுக்கலாம். இங்க ஆர்ன்றது ரியல் நம்பர்ஸ், அதாவது மெய்யெண்கள். மெய்யெண்கள் பாசிட்டிவ் நம்பராகவும் இருக்கலாம், நெகட்டிவ் நம்பராகவும் இருக்கலாம், ஜீரோவா இருக்கலாம். அதாவது ஜீரோ, மைனஸ் நம்பர்ஸ், பிளஸ் நம்பர்ஸ், இது எல்லாமே வரும். அப்போ நம்ம ஜீரோ ஸ்டார்ட் பண்ணலாம். எக்ஸ்ல ஜீரோ ஆட் பண்ணணும், ஜீரோ அப்ளை பண்ணி இந்த ஃபார்முலால அப்ளை பண்ணும்போது f of x is equal to, இந்த எக்ஸோட வேல்யூ என்ன இருக்கு, 0. 2 பெருக்கல் 0 பிளஸ் 1. அப்போ 2 பெருக்கல் 0னா 0, 0 பிளஸ் 1 1. ஆன்சர் என்ன, f of x
1 கிடைச்சிருக்கு. அப்போ நமக்கு இன்புட் வந்து 0, அவுட்புட் வந்து 1. அதாவது முதல் கணம்ல இருக்கக்கூடிய உறுப்பு 0, இரண்டாவது கணம்ல இருக்கக்கூடிய உறுப்பு 1. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து எக்ஸுக்கு வந்து 1 அப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் எக்ஸுக்கு 0 அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் எக்ஸ்க்கு 1 அப்ளை பண்ணும்போது f of x is equal to 2 பெருக்கல் 1 plus 1. இந்த ஃபார்முலால நம்ம எக்ஸுக்கு பதிலா 1 அப்ளை பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிப்போம். அப்போ 2 பெருக்கல் 1னா 2, 2 plus 1 3. அப்போ நமக்கு எக்ஸ் இன்புட் வந்து 1 கிடைச்சிருக்கு, அவுட்புட் வந்து 3 கிடைச்சிருக்கு. இப்போ நாம எக்ஸுக்கு -1 அப்ளை பண்ண போறோம். இந்த ஃபார்முலால f of x is equal to 2 plus 1ல எக்ஸோட வேல்யூ -1 போட்டு ஆன்சர் கண்டுபிடிக்க போறோம். அப்போ 2x 2 பெருக்கல் -1 plus 1. அப்போ 2 பெருக்கல் -1 plus 1. இப்போ 2 பெருக்கல் -1னா -2. ஓகே, பிளஸ் 1. -2 plus 1 ஆன்சர் என்ன? -1. 2ல இருந்து 1 மைனஸ் பண்ணி பெரிய நம்பரோட சைன் போடணும். பெரிய நம்பருக்கான சைன் என்ன? -1 மைனஸ். இப்போ 2ல இருந்து 1 மைனஸ் பண்ணும்போது 1 வரும். பெரிய நம்பரோட சைன் மைனஸ். அப்போ ஆன்சர் -1. இதுதான் இன்புட் -1 இருக்கும்போது அவுட்புட்டும் -1 இருக்கு. அப்போ இங்க நாம இந்த அம்புக்குறி வரைபடம் போட்டு எல்லா இன்புட் நம்ம என்ன இன்புட் எல்லாம் கொடுத்துருக்கோமோ அதெல்லாம் இங்க போட்டுக்கும்போது ஆன்சர் என்ன கரெக்டா கிடைச்சிருக்கோ அதை வந்து இங்க போட்டிருக்கோம். அப்போ எக்ஸ்ல 0, 1, -1 இதுதான் நம்ம அப்ளை பண்ணது. இதுக்கு வந்த ஆன்சர்ஸ் எல்லாமே இது. அப்போ நமக்கு 0க்கு தான் 1 வந்திருக்கு. அப்போ அந்த ஆரோ மார்க் வந்து அம்புக்குறி வந்து இப்படிதான் இருக்கும். 0ல இருந்து 1க்கு, அதுக்கப்புறம் 1ல இருந்து 3க்கு, அதுக்கப்புறம் -1ல இருந்து -1க்கு. அப்போ எக்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுக்கும் உறவுகள் இருக்கு. எல்லா ஆன்சருமே டிஃப்ரெண்டா இருக்கு. 1, 3, -1 எல்லாமே வித்தியாசமானதா இருக்கு, சேமா இல்ல. அப்போ நம்ம இந்த சார்பு வந்து ஒன்றுக்கு ஒன்றான சார்புன்னு சொல்ல முடியும். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. அதாவது ஒரு சார்பு இருபுற சார்புனா ஒன்றுக்குண்டான சார்பாகவும் இருக்கணும், மேல் சார்பாகவும் இருக்கணும். ஒன்றுக்கொன்றான சார்பு வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இது ஒன்றுக்கொன்றான சார்பு தான் அப்படின்றது. அப்போ மேல் சார்பு அப்படின்றத செக் பண்ணணும். இப்போ மேல் சார்பு அப்படின்றது இரண்டாவது கணம்ல இருக்கக்கூடிய உறுப்புகள் வந்து கனெக்ஷன் இருக்கணும். உறுப்புகளுக்கு கனெக்ஷன் இருக்கணும். எந்த உறுப்புமே கனெக்ஷன் இல்லாம இருக்கக்கூடாது. அட்லீஸ்ட் ஒரு கனெக்ஷனாவது இருக்கணும். இங்க வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு கனெக்ஷன் இருக்கு. அப்போ நம்ம இந்த சார்பு வந்து மேல் சார்புன்னு சொல்ல முடியும். அப்போ இந்த 2x plus 1 வந்து ஒன்றுக்குண்டான சார்பாகவும் இருக்கு, மேல் சார்பாகவும் இருக்கு. அப்போ என்ன ஆன்சர் வரும்? இது ஒரு இருபுற சார்பு. அதான் ஆன்சர். ஆன்சர் எப்படி எழுதணும்? f of x equal to 2x plus 1 என்பது ஒரு இருபுற சார்பு ஆகும். ஏனெனில் இது ஒன்றுக்கொன்றான சார்பையும் மேல் சார்பையும் குறிக்கிறது. எனவே இது இருபுற சார்பு ஆகும் அப்படின்றத ஆன்சர்ல நம்ம எழுதுவோம். f of x equal to 2x plus 1 என்ற சார்பானது இருபுற சார்பாகும். ஏனெனில் இது ஒன்றுக்கொன்றான சார்பு மற்றும் மேல் சார்பை குறிக்கிறது. இதுதான் ஆன்சர். அப்போ கொடுத்திருக்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து மேல் சார்பு அப்படின்றத நம்ம ப்ரூஃப் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் கொஸ்டின் என்ன? f of x is equal to 3 minus 4x². இதுலயும் சேம் நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன அப்ளை பண்ணமோ அந்த சேம் வேல்யூஸ் இங்க அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க போறோம். அப்போ செகண்ட் கொஸ்டின் வந்து 3 minus 4x². இதுல எக்ஸுக்கான வேல்யூ வேணா போட்டுருக்கேன் 0. ஃபர்ஸ்ட் வந்து 0 எது வேணா போடலாம். நான் 0, 1 minus 1 அது மட்டுமே 1/1 அப்ளை பண்ணிருக்கேன். நீங்க என்ன வேணா போட்டு செக் பண்ணிக்கலாம். f of x is equal to 3 minus 4 எக்ஸுக்கு பதிலா 0. இப்போ 0² னா 0. இப்போ 4 into 0 0. அப்போ 3 minus 0 என்ன? 3. அப்போ எக்ஸுக்கான வேல்யூ 0 இருக்கும்போது f of x 3 கிடைச்சிருக்கு. அப்ப அம்புக்குறி வரைபடம்ல குறிக்கும் போது இங்க 0, இங்க 3. அதாவது இது இன்புட், இது அவுட்புட். x இன்புட், f of x அவுட்புட். இன்புட்ன்றது உள்ளீடு, அவுட்புட்ன்றது வெளியீடு.
அப்போ 0 இன்புட்டா இருக்கும்போது 3 அவுட்புட், 1 இன்புட்டா இருக்கும்போது -1 அவுட்புட். சரி. நீங்க 1 அப்ளை பண்ணி ஃபர்ஸ்ட்ல அப்ளை பண்ணணும். எக்ஸ்க்கு 1 அப்ளை பண்ணும்போது f of x equal to 3 மைனஸ் 4 பெருக்கல் x ஸ்கொயர்னா 1 ஸ்கொயர். 1 ஸ்கொயருக்கான ஆன்சர் என்ன? 1. அப்ப 4 பெருக்கல் 1 மைனஸ் 4 பெருக்கல் 1 மைனஸ் 4. 3 மைனஸ் 4 ஈக்குவல் டு -1. -1 ஆன்சர் வந்திருக்கு. அப்போ x இன்புட் 1 இருக்கும்போது அவுட்புட் என்னவா இருக்கு? -1 இருக்கு. அதே நம்ம இங்க போடும்போது இங்க 1 இங்க -1. அதுக்கப்புறம் x ஓட வேல்யூ -1 போடும். ஃபர்ஸ்ட் 0 போட்டாச்சு, நெக்ஸ்ட் 1 போட்டாச்சு, நெக்ஸ்ட் வந்து -1 போடுறோம். அதுக்கப்புறம் -1 போடும்போது f of x is equal to 3 மைனஸ் 4 பெருக்கல் x ஓட வேல்யூ என்ன? -1 ஸ்கொயர். -1 ஸ்கொயர்னா -1 பெருக்கல் -1 ஆன்சர் +1 வரும். அதான் இங்க போட்டிருக்கேன் பிராக்கெட்ல +1. 3 மைனஸ் 4 பெருக்கல் 1. 4 பெருக்கல் 1னா 4. ஓகே. 3 மைனஸ் 4ன்றது -1. அதான் இங்க போட்டிருக்கேன். ஓகே, -1. அப்போ இன்புட் 0வா இருக்கும்போது 3, 1ஆ இருக்கும்போது -1, -1ஆ இருக்கும்போது -1 தான். சேம் ஆன்சர் கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் 3, அதுக்கப்புறம் -1, அதுக்கப்புறம் -1. சேமான அவுட்புட் வந்திருக்கு. அப்போ இது வந்து ஒன்றுக்கு உண்டான சார்பா இல்ல. ஏன்னா அவுட்புட் எல்லாம் வந்து டிஃப்ரெண்டா இருக்கணும். சேமான அவுட்புட் வரக்கூடாது. அதுதான் கான்செப்ட். ஒன்றுக்கான சார்பா இருக்கணும்னா முதல் கணம்ல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுக்கும் லிங்க் கனெக்ஷன் இருக்கணும், உறவு இருக்கணும். பட் அதுக்கான அவுட்புட் வந்து வித்தியாசமான அவுட்புட்டா இருக்கணும். வித்தியாசமான இன்புட்டுக்கு வித்தியாசமான அவுட்புட் இருக்கணும். இங்க வந்து -1க்கு 2, அதாவது 1க்கும் -1 தான் இருக்கு, -1க்கும் -1 தான் இருக்கு. அப்படி இருக்கக்கூடாது. அவுட்புட் எல்லாமே டிஃப்ரெண்டா தான் இருக்கணும். அப்போ இந்த சார்பு வந்து ஒன்றுக்கு உண்டான சார்பு கிடையாது. அப்போ கண்டிஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட் கண்டிஷனே வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாத போது ஆன்சர் என்ன? இருபுற சார்பு இல்லை. ஓகே. இது மேற்புற சார்பா இல்லையான்றத நம்ம செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷனே வந்து சாட்டிஸ்ஃபை ஆகல. இது ஒன்றுக்குண்டான சார்பு அல்ல. எனவே f of x is equal to எந்த மாதிரி ஆன்சர் எழுதணும்னா f of x is equal to 3 மைனஸ் 4x² என்பது ஒரு இருபுற சார்பு இல்லை. ஏனெனில் இந்த சார்பானது ஒன்றுக்கொன்றான சார்பை குறிக்கவில்லை. எனவே இது இருபுற சார்பு அல்ல. ஆன்சர் என்ன? f of x is equal to 3 மைனஸ் 4x² என்ற சார்பானது இருபுற சார்பு இல்லை. ஏனெனில் இது ஒன்றுக்கொன்றான சார்பு இல்லை. இதுதான் காரணம். கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க, காரணம் கூறுக. இருபுற சார்புனா அதுக்கான காரணம் எழுதணும், இருபுற சார்பு இல்லைனாலும் அதுக்கான காரணம் எழுதணும். இதுதான் வந்து 7th ப்ராப்ளம்கான ஆன்சர். இவ்வளவுதான். இப்போ இருபுற சார்புனா என்ன, ஒன்றுக்கொன்றான சார்புனா என்ன, மேல் சார்புனா என்ன, இந்த கான்செப்ட் எல்லாமே நமக்கு தெரியும்னா இந்த கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்றது ரொம்ப ஈஸி. இவ்வளவுதான். இன்னொரு வீடியோல நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, Blackboard Techniques சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Bye for now. Thanks for listening. Chinese signing off.